சில சீரியல்களை பார்க்கும்போதே தெரியும் நமக்கு, ஏன் இந்த சீரியல் வந்து நம்பர் 1 பொசிஷனில் இருக்குது, இல்லை நம்பர் டாப் 3க்குள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி தான் சிறகடிக்க ஆசையில் வந்து பல தடவை பல பேர் வந்து இல்லை இது எனக்கு ஒத்து வரல, அது எனக்கு ஒத்து வரல, ஏன் இப்படி போகுது அப்படின்னு சொல்லி சொன்னாலும் கூட சில காட்சி அமைப்புகள்லாம் பார்க்கும்போதே வந்து எவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக எடுக்கிறானுங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் இங்கேயும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இப்போ அந்த வீட்டோட ஓனர் வந்துட்டு கடுங்கோமாக பேசுகிறார். இவங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி நிலைமையெல்லாம் வரல. இது என் வீடு, என் பணம், என் வீட்டை வந்து ஆக்குப்பை பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்களா, இல்லை நீங்களும் ஃப்ராடுங்களா? அந்த ஃப்ராடு மாதிரியே அவன் வீட்டு வாடகை கூட கொடுக்காம 2 மாதத்தில் ஓடி போயிட்டான், அவன்கிட்ட வந்து வாங்கிருக்கீங்க, பார்த்தா படித்தவன் மாதிரி இருக்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும் போது பணமெல்லாம் போச்சு, நம்ம ஏமாந்துட்டோன்னு தெரிஞ்சு ரோஹிணி மயங்கிடுறாங்க. மயங்கிறான்னா அவங்களுக்கு தண்ணியெல்லாம் தெளித்து அவங்களை எழுப்பி உட்கார வச்சா அவங்க டபக்குன்னு திருப்பி இந்த பக்கம் வந்து மனோஜை பார்த்து, மனோஜ் நம்ம பணமெல்லாம் போச்சா அப்படின்னு அழுது அப்படியே வந்து உடஞ்சி போய் நிற்க, இந்த பக்கம் விஜயாவும் அப்படியே உடஞ்சி போய் நிற்கிறாங்க. என்ன பண்ணுறது சார், ஏது பண்ணுறதுன்னா அதுக்குள்ளே போலீஸே வந்துட்டாங்க. அந்த கதிரவன் வந்து ஒரு ஃப்ராடு, இந்த மாதிரி நிறைய பேர் வீட்டில் பண்ணியிருக்காங்க, அவன் நாங்களே தேடிட்டு இருக்கோம், அவன்கிட்ட போய் கொடுத்து ஏமாந்துருக்கியப்பா, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் போயிட்டு இவ்வளோ பெரிய சொத்தை வந்து இது இவரோட தானா அப்படிங்கிறதெல்லாம் வந்து பார்த்து தெரிஞ்சுக்காமல் எப்படியா அப்படி பண்ண அப்படின்னு வந்து கோவப்பட உடனே வழியே எல்லாம் வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 30 லட்ச ரூபா எங்கள் அப்பாவோட பணம் ஏற்கனவே போச்சு, இப்போ இந்த 30 லட்சம் போயிடுச்சு அப்படின்னா உடனே அது அவன் பணம் தானே, போனா போகட்டுங்கிற மாதிரி விஜயா பேசுகிறாங்க. உடனே செம கடுப்பாகி, என்ன அவன் பணம் தானே, இப்போ எங்கள் அப்பாட்ட கொடுக்க வேண்டிய பணத்தை கொடுக்கலையே அப்படின்னா மாதம் கொடுக்குறமேங்கிறாங்க இவங்க ரோஹிணி. மாதம் கொடுத்தா அது எப்போ கொடுத்து முடிக்கிறது, இப்படியே தொலைச்சிட்டு இருந்தானே இவன் மாதம் கொடுக்கவே மாட்டான் போலே, இப்போ இவ்வளோ பணத்தை எங்கேருந்து வந்துச்சுன்னு தெரியல, கொடுத்துட்டான், நீ உங்கள் அப்பாட்டேருந்து வாங்கி கொடு, உங்கள் அப்பாட்ட போய் உடனே போய் கேட்டு வாங்கி கொடு அப்படி இப்படின்னு சொல்ல உடனே அவரே ஜெயிலில் இருக்காருங்கிறாங்க. என்ன இத்தனை நாள் எப்படி ஜெயிலில் இருப்பார், இன்னுமா கேஸ் நடக்கலாங்கிறாங்க. யாராச்சும் அவர் பேர் என்னங்கிறத வாங்கி கூகுளில் பார்த்தா சூப்பராக இருக்கும், ஆனால் அப்படின்னா கதையை எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்லி கொண்டு போகாமல் இருக்காங்க. இதனோட தெளிவாக முத்துவும் மீனாவும் ஏற்கனவே நான் சொன்னேன், அந்த ஆள் ஃப்ராடு மாதிரி இருக்கான், வாடகை வண்டியில் போகிறான்னு, அதுக்கு என்ன திட்டினீங்க, மீனா வந்து சகுனம் சரியில்லைன்னா அதையும் கேட்கல அப்படின்னோடனே, என்ன நாங்கள் தப்பு பண்ணிட்டோமா, எங்களுக்கு என்ன பண்ணுறது, நாங்களே ஏமாந்து நிற்கிறோம் அப்படின்னு வந்து பேச உடனே என்னமா பண்ணுங்க, எனக்கு அதை பற்றிலாம் இல்லை, ஆனால் வந்து எங்கள் அப்பாவோட காசை கொடுத்துட சொல்லுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ஸ்ட்ராங்காக வந்து முத்து பேசிக்கிட்டு இருக்காரு. எப்படி மனோஜுக்கு ஏமாந்துட்டோன்னு தெரியுது, கண்ணு கலக்கமாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, அந்த பணத்தை திருப்பி வாங்குறது எப்படின்னு அந்த பார்க் ஃப்ரெண்டோட முத்துவே போகிறாரு.